வெல்கம் டு சகாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக ஒரு கேக் செய்யலாம். 4 முட்டை, ஏலக்காய் தூள் கொஞ்சம், முந்திரி பாதாமையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கிளாஸ் சுகர், 1 கிளாஸ் மைதா, சின்ன கிளாஸ் மைதா தான் போட்டிருக்கேன். சுகரும் மைதாவும் ஒரே அளவாக எடுத்துக்கலாம். முட்டை 4 உடச்சி ஊற்றிக்கலாம் மிக்சியில். ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இந்த கேக்கு. குழந்தைங்க முதல் பெரியவங்க வரை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பர்த்டே டைமில், வேறு ஏதாவது விசேஷமான டைமில் இந்த மாதிரி ஈஸியாக செய்யலாம். எந்த கெமிக்கலுமே இல்லை, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். முட்டை 4 உடச்சி ஊற்றியாச்சு. 1 கிளாஸ் சுகர் போட்டுக்கலாம். சின்ன கிளாஸ் தான், சுகர் சரியாக இருக்கும். மைதா மாவு 1 கிளாஸ் போட்டுக்கலாம். பால் 1 கிளாஸ் ஊற்றிக்கலாம். பசும்பால் காய்ச்சி வச்சுருக்கேன். காய்ச்சி ஆறின பால். மைதா, சுகர், பால் 3 ஒரே அளவாக இருக்கட்டும், டேஸ்டியாக இருக்கும். ஏலக்காயை சுகர் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அப்போ தான் நைஸாகும். கொஞ்சமாக போட்டுக்கலாம், தேவையான அளவு. எல்லாம் கலக்கிற மாதிரி மிக்சியில் ஒரு ரெடி அடிச்சுட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. ஒரு டிஃபனில் நெய் தடவி வச்சுருக்கேன். அரைச்சி வச்ச விழுதை அதில் ஊற்றிடலாம். முந்திரியும் பாதாமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் எதுனாலும் போடலாம், செம டேஸ்டியாக இருக்கும். போட்டு நல்லா கலக்கி விடலாம். ஒரு சிட்டியை உப்பு போட்டுக்கலாம். வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு. நல்லா கலக்கி நான் குக்கரில் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். டிஃபன் அப்படியே வச்சு 6 விசிலுக்கு விட்டு எடுக்கலாம். தீயை மிதமாக வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கையை சுடாமல் பார்த்து வைக்கலாம். மூடி போட்டு 6 விசிலுக்கு விடலாம். நம்ம குழந்தைகளோட பர்த்டேக்கு இந்த மாதிரி செஞ்சு தரப்போ அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. குழந்தைகளுக்கு தேவைன்னா இன்னும் 2 ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். ஆனால் இதுவே செம டேஸ்டியாக கரெக்டான அளவில் இருக்கும். 6 விசில் வந்துருச்சு. எடுத்து பார்ப்போம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒட்டவே இல்லை பாருங்கள். செம டேஸ்டியாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சாஃப்டாக டேஸ்டியாக ஈஸியாக ஒரு கேக் ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம். எல்லோரும் ஈஸியாக சமைக்கக்கூடிய சமையலை தான் நான் வீடியோவை போடுறேன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோ பார்த்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.